வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார. இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா 3 ஓடியோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கீங்க. வெல்கம் டு த ஷோ. வேற லெவல் மேட்ச்சு. அதுவும் நான் சொன்ன மாரி கில்லு வந்து பொளந்து பிரிச்சு எடுத்துட்டான். சரி ம். ஓகே. டாஸ்லருந்து வருவோம். ஃபர்ஸ்ட்டு டாஸ் வின் பண்ண நம்ம இங்கிலாந்து அணி. நான் எப்பயும் பேட்டிங் தான் எடுப்பானுங்கன்னு பார்த்தேன். இந்த டைம் பவுலிங் எடுத்தானுங்க. பவுலிங் எடுத்தோனே ஆமாம். ஆ சரி ஓகே. நம்ம ஆளுங்க நல்லா ஸ்டார்ட் குடுப்பானுங்கன்னு பார்த்தா, ரோஹித் சர்மா ஒரு ரன்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. மனசு கஷ்டம். டிசப்பாயின்ட்மென்ட். ஆ அதுக்கப்புறம் பார்த்தா, இங்க நான் தான்டா கிங்குன்ட்டு அடிச்சான் கில்லு. அவனுடைய ஓன் ம். கிரவுண்டு. வச்சு அகமதாபாத்ல போட்டு பிரின்னு பிரிச்சுட்டான் இங்கிலாந்து பவுலர்ஸ. இஷ்டம். ரொம்ப நாளா கோலி கிட்ட இருந்து ஒரு செஞ்சுரி வரும். நீ கூட சொன்ன ப்ரிவியூல கோலி செஞ்சுரி அடிப்பான்ட்டு. நான் சொன்னேன் எனக்கு தெரியாது. எனக்கு கில் அடிப்பான்னு வேணா நம்பிக்கை இருந்துச்சு. கோலி அடிப்பான்ற நம்பிக்கையே இல்ல. அன்பார்ச்சுனேட்லி மிஸ் பண்ணிட்டாரு. கில்லு வேற லெவல் செஞ்சுரி. அது 7த் செம. செஞ்சுரி. இத பத்தி என்ன நினைக்கிற? செம. அகமதாபாத் அவரோட ஹோம் வென்யூ மாரி கில்லுக்கு அண்ட் குஜராத் டைட்டன்ஸோட கேப்டன் வேற. ம். ஆனா நல்ல ஒரு பிட்ச் தான். நேத்து நல்லாவும் இருந்துச்சு. ஒரு ரெட் சைட் விக்கெட். ம். நல்லா ஒரு ஃபிளாட் இன் பிட்ச். அந்த டியூ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா நம்ம டியூ வரல. டியூ வர வரைக்கும் இவங்க ஆடலையா இல்ல டியூ வரலையான்றதே தெரியல. வந்து அ என்னன்னு தெர்ல. நேத்தே நெறைய டைம் மிஸ் பண்ணிட்டாங்க கோலி விக்கெட்ட. 2, 3 முறை போயிடுச்சு. அப்பயே போயிருந்தா நடை கட்ட வேண்டியதுதான் 10 ரன்னுக்குள்ள. ஆதில் ரஷீதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாரு கோலி. இந்தியன் டாப் ஆர்டரே ஸ்ட்ரகிள் பண்ணுதுடா ஆதில் ரஷீத்க்கு. கரெக்ட் தான். பட் கோலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாரு. இனிஷியலா அவருக்கு பைபிள் கூடாதுன்னு 2 4 அடிச்சாரு. அப்புறம் கொஞ்சம் இது வாராரு கோலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் வேற லெவல் பேட்டிங். செம பேட்டிங். செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். இதுதான் டொமஸ்டிக் மேட்ச் ஆடணுன்றது. மனுஷன் டொமஸ்டிக் மேட்ச் ஆட்டு வந்தான். வேற லெவல்ல பேட்டிங் ஆடுனான். ம். ரொம்ப நாள் கழிச்சு கேஎல் ராகுலுக்கு 5th பொசிஷன் குடுத்தானுங்க. நான் கதர்னேன் ப்ரிவியூல. டேய் அது 5th குடுங்கடா. பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பேட்டிங் டாஸ வின் பண்ணி நீங்க பேட்டிங் எடுங்கடா. என்ன ரோஹித் சர்மா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அதே தான் சொன்னாரு. நான் டாஸ வின் பண்ணாலும் நான் பேட்டிங் தான் எடுத்துப்பேன். நாங்க சேஸ் பண்ணிடுறோம். இந்த முறை நாங்க வந்து டிஃபெண்ட் பண்ண பார்க்கணும். ஏன்னா அப்படின்னு சொன்னார் ரோஹித். எல்லா மேட்சும் நாங்க வந்து சேஸ் தான் பண்ணிக்கிறோம். இந்த மேட்ச் நாங்க டிஃபெண்ட் பண்ணி பார்க்குறோன்ட்டு சொன்னாரு. ஓகே. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. கேஎல் ராகுல் நல்லா ஒரு 50 எதிர்பார்த்தேன். இருந்தாலும் ஓகே 40. ஓகே 40 தான். அதுக்கப்புறம் வந்தா பெருசா வேற யாரும் பெருசா ஒண்ணும் ஆடல. அட்டிபுரி நல்லா அக்ரஷன் காமிக்கிறான். ஆனா திரும்ப நான் அவுட் ஆயிட்டாரு. இன்னிங்ஸா கன்வெர்ட் பண்ண முடியல. அப்போ அங்கங்க சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன். உன்னுடைய பார்ட் டைம் பேட்ஸ்மேன் ஹர்ஷித் ராணா அவன்லாம் வந்து ஒரு 6 அடிச்சுட்டு போனான். ஒரு 4 பாத்தியா? என்ன சல்லுன்னு போச்சு. நான் என்ன நினைச்சேன் ஒரு 370 அடிப்பாங்க. இனிஷியலா நான் பார்த்தேன் 370 கிட்ட போயிருவானுங்கன்னு பார்த்தா 356க்கே ஆல் அவுட்டே ஆயிட்டானுங்க. இந்தியா ஆல் அவுட்டே ஆவாது. ஆனா ஆல் அவுட் ஆயிடுச்சு. ஆதில் ரஷீத் செம்ம பவுலிங். 4 விக்கெட். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா இந்த மாதிரி பிளேயர்லாம் எப்படிடா ஐபிஎல்ல மிஸ் பண்ணிக்கிறீங்க? இல்ல அது வேற 2020 வேற 50 ஓவர் வேற. 2020லயே நம்ம பேட்ஸ்மேன் டச் பண்ண முடியலண்ணா அவரை. ஐபிஎல்லாம் போட்டு பொழந்துருவாங்க. ஐபிஎல் வேற இது வேற. பட் ஆனா 50 ஓவர் ஃபார்மட்லாம் செம்ம பவுலர். கில்லு ஃபாஸ்டஸ்ட் 2500 ரன்னு அடிச்சாரு. பாஸ் பண்ணியிருக்காரு. வேற லெவலு. அது 50 இன்னிங்ஸ்ல 7 செஞ்சுரி வேற. என்னதான் நான் தான்டா ஃபியூச்சர் இந்தியாவுக்கு ஃபியூச்சர் கேப்டன் நான் தான் சொல்லாம சொல்லிட்டாரு. கண்டிப்பா. எதுக்கு நெறைய கான்ட்ரோவர்சி இருந்துச்சு. ஏன் நாமளே சொன்னோம். கில்லெல்லாம் எதுக்குடா வைஸ் கேப்டனா போட்டீங்கன்ட்டு. ஆனா எல்லார் வாயும் அடிச்சுட்டான். அடிச்சிட்டாரு. இனிமே நான் தான் கேப்டன். இங்க நான் தான். இந்தியான்னு வந்தா இந்தியால நான் தான் ராஜா. பண்ணிட்டாரு. என்ன மீறி யாரும் கிடையாது. இன்னொரு குட் திங் விராட் கோலி 16,000 ரன்ஸ் இன் ஏசியா. பட் ஆனா பிளேயர் கிராஸ் பண்ணிருக்காரு. ஓகே. விராட் கோலி கிட்ட இல்லாத ரெக்கார்டே இல்ல. இதெல்லாம் சும்மா ஒரு 50 ஒரு 100 ஆச்சா ஒரு ரெக்கார்டா ஏறினே இருக்கும். அதனால அது பெருசா அதெல்லாம் பெருசா சொல்ற மாதிரி இல்ல. ஏன்னா தடிக்கு விழுந்தா ரெக்கார்டு விராட் கோலி இதெல்லாம்.
அதனால அது பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்ல. ஆமாமா. அது என்னவோ கரெக்ட் தான். விராட் கோலிக்கு தடி விழுந்தா ரெக்கார்ட் தான். நீ விராட் கோலி ரெக்கார்ட பத்தி பேசணுமே ஒரு வீடியோ ஃபுல்லா பேசணும். அந்த அளவுக்கு இருக்கு ரெக்கார்டு. ம். இஸ் கோட், அ லெஜெண்ட் ஆஃப் ஸ்போர்ட். கோட். 57 பெரிய டார்கெட்டு. இவனுங்க எப்படியும் அடிக்க மாட்டானுன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கும் தெரிஞ்சு போச்சு. சரி எங்கேயாவது பார்ட்னர்ஷிப் நல்லா வழக்கம் போல தான். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா குடுத்தானுங்க. 60 ரன் அடிச்சானுங்க. அதுக்கப்புறம் பெருசா எவனும் அடிக்கல. லாஸ்ட்டா லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் தான் திரும்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த விக்கெட் கஸ்ஸட் ஆக்கிட் செட்டா எங்க தான் வந்தாருன்னு தெரியலடா. ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்துச்சு. நடுவுல அந்த 8 விக்கெட் அவ்வளோதான் நக்கிட்டு போன மாரி தான் போயிடுச்சு இங்கிலாந்து. ஃபர்ஸ்ட் ஓவர். நான் சொன்னேனா இல்லையா ப்ரிவியூல அந்த டாம் பேண்டல் இங்கிலாந்துல இருந்து ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜூரிக்காக ஜேக்கப் பெத்தலுக்கு வர செம்ம பிளேயர் அவரு. செம்ம பிளேயர்ன்னு சொல்ல மாட்டேன் நானு. எப்படி அதிரடிலாம் பெருசா ஒண்ணும் இல்ல. 36 பால் 36 ரன். நீ ஓடி ரன்னு அந்த நாக் பார்க்காதனா அவர் அடிச்ச ஷாட் பாரு. அக்ஷர் பட்டேல் ரிவர்ஸ் ஸ்வீப். நல்லா ஆக்சுவலி அவன் நல்லா தான் ஆடிட்டு இருந்தான். அவன் விக்கெட் அவன் விக்கெட் கொடுக்கலாம் ஒரு செஞ்சுரி அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துருக்கலாம். நம்ம பவுலிங் நான் சொன்ன அஸ்தீப் சிங் தான் இந்த சீரீஸில் நல்லா விக்கெட் எடுப்பான்னு. ஆனால் அவனுக்கு கடைசியாக ஒரே மேட்ச் தான் சான்ஸ் கொடுத்தாங்க. சான்ஸ் கொடுத்ததில் அவன் ப்ரூவ் பண்ணிட்டான் 2 விக்கெட் எடுத்து. இப்போ நியூ பால் போடுறதுக்கு சமி கூட அர்ஷிப் சிங் தான் இருக்கான். நீ வந்து அசித் ரானாலாம் போட முடியாது. பிடிச்சி கழட்டிட்டானுங்க ஃபர்ஸ்ட். நம்ம 8 வரைக்கும் எந்த சேஞ்சஸும் கிடையாதுண்ணா. அக்ஷர் பட்டேல் ரவீந்திர ஜடேஜா அவங்க 2 பேரும் ஆட போறாங்கன்றது அனௌன்ஸ்மெண்ட். சரியா? வருண் சக்கரவர்த்தியா குல்தீப் யாதவா? வருண் சக்கரவர்த்தி தான். வருண் சக்கரவர்த்தி. அதுக்கப்புறம் பாரு 9 பேர் ஆயிடுறோம். 10, 11 2 பவுலர். ஷமி ஹர்தீப் சிங்கா இல்ல ஹர்தீப் சிங் அர்ஷித் ராணாவா? அர்ஷித் ராணா முகமது ஷமியா? ஸ்பின்னர் ஆடுவாங்க எப்படியும் ஷூரா. 3 ஸ்பின்னர் ஆனா நீ 2 ஜென்டில் மீடியம் பேசரோட போனோம். ஹர்திக் பாண்டியா தேர்ட் சீமர். ஹர்ஷிப் சிங்கும் சமியும் தான் எப்படியோ எடுத்துட்டு போறானுங்க. அர்ஷித் ராணா வின் பண்ணணும்னா ஒரு ஸ்பின்னரை ட்ராப் பண்ணணும். ஜடேஜா அக்ஷர் பட்டேல் யாராவது ஒருத்தர் ட்ராப் பண்ணி ஆகணும். பண்ணுவாங்களான்னு தெரில, பார்ப்போம். ஹர்ஷித் ராணாக்கு நீங்கள் பவர் பிளேயில் ஓவர் கொடுத்தீங்கன்னா பிடிச்சி கழட்டிடுறானுங்க. 2 ஓவருக்கு 22 கொடுத்துட்டான். ஆனால் மிடில் ஓவர்ஸ்லையும் டெத் ஓவர்ஸ்லையும் செம்மையாக போடுறான். சிராஜை கம்பேர் பண்ணால் நீ ஹர்ஷித் ராணா எதில் பெட்டர்னு சொல்லுவேன்னா மிடில் ஓவர்லையும் மிடில் ஆர்டரில் செம்மையாக ஓவர் போடுறான். டெத் ஓவரில் செம்மையாக போடுறான். சிராஜ் வந்து பவர் பிளேயில் சூப்பராக போடுவான். ஆனால் மிடில்லையும் டெத்துலையும் ரன் கொடுத்துருவான் சிராஜ். ஆனால் இவன் வந்து இதில் நல்லா பண்ணுறான். ஸோ அதில் கம்பேர் பண்ணால் சிராஜை விட இவன் இதில் பெஸ்ட்டு. சிராஜ் வந்து பவர் பிளேக்கு பெஸ்ட்டு. ஆமாம். ஆனால் இப்போத்துக்கு உங்களுக்கு பவர் பிளே பவர் தேவைன்னா அஸ்தீப் சிங்கை தான் நீங்கள் உள்ளே இறக்கி அவனை வேறு ஆப்ஷனே இல்லை. அது சாம்பியன் ட்ராஃபி வரும்போது பார்ப்போம். இந்தியா சீரீஸு 3-0ன்னு ஈஸியாக அது ஆல்ரெடி நான் ப்ரெடிக்ட் பண்ணது தான். நான் 2-1 நடக்கும்னு நினைச்சேன். எங்கன்னா ஆச்சிருவாங்கன்ட்டு. T20ல நான் சொன்ன மாதிரி தான் 4-1ன்னு ஆச்சானுங்க. இதுலேயும் அதே மாதிரி தான். ஓகே, நல்லா போச்சு. அஸ்தீப் சிங் 4 4 5th ஓவர்ல மட்டும் பெண்டக்கேட் போட்டு அடிச்சிட்டா. நீ ஷார்ட் பால் போடுற வேரியேஷன் மாத்திர பிடிச்சி கட்டிட்டாருண்ணா. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த அவன் போட்ட ஓவர்லேயே அவன் அவுட் ஆகிட்டு போயிட்டானா. அப்போ ரோஹித் சர்மா கூட சொன்னான் மூளையை யூஸ் பண்ணு. ஆனா ஒண்ணு என்னன்னா நேத்து நிகில் பெண்டக்கேட்டுக்கு அவரால் ஓட முடியல சரியா. ரோஹித் சர்மா என்ன சொன்னாரு, ஷார்ட் பால் போடாதப்பா வேரியேஷனை மாத்தினே இரு, அப்பதான் யோசிப்பாரு பேட்ஸ்மேன். அது கரெக்ட் தான். நேற்று ரோஹித் சர்மா சொன்னது நான் கரெக்ட் தான். ஆனா ரோஹித் சர்மா ரொம்ப அக்ரெஷனா இருக்கிறான் இது பிளேஸ் மேல. அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். அது ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் தான். பட் கேப்டன் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தான். இப்ப திடீர்னு அந்த மாதிரி பண்றான். போன மேட்ச் இவன் அர்ஷித் ராணா மூளை கேட்டான். ஆனா அது அவன் மேலேயும் தப்பு இருக்கு. அர்ஷித் ராணா இருந்தாலும் பிளேயர்ஸ் நீங்க வந்து எல்லா கேமரா உன்னை சுத்தி தான் இருக்கு. ஆமா, நீ அப்படி கேட்கறது தப்பு. நீ ஒரு கேப்டன் பா, லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட் பா. இன்னொரு மேட்டர் ஒன்று கேள்விப்பட்டேன் நியூஸ். சாம்பியன் டிராஃபில நிறைய பிளேயர்ஸ் வந்து ரூல்ட் அவுட் ஆகுறாங்க. பா சாமி, எக்கச்சக்கமான ரூல்ட் அவுட்னா. பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வரைக்கும் எல்லாருமே மினிமம் 2 பிளேயர்ஸ் ரூல்ட் அவுட். நம்ம இதுல முக்கியமா பவுலர்ஸ். நம்ம இதுல பூம்ரா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். கொஞ்சம் நான் நிறைய டிசப்பாயின்மெண்ட். பும்ரா இல்லாம இந்தியா சாம்பியன் டிராஃபி வின் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா மத்த டீமை பார்த்தா நம்ம டீம் ஓரளவுக்கு பெட்டர்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நீ நியூசிலாந்துல எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்ஜுரி ரூல் அவுட் வேற. ராக்கி ஃபெர்குசன் மெயின் பிளேயர் அவுட்னா அவன் இல்லைனாலும் பவுலர்ஸ் இருக்காங்க.
போறதுக்கு. வேற யார் வச்சு நீ போடுவ? மேட் ஹென்றி இருக்கான். அவர் ஒருத்தர் தான். வில்லியம் ரூக் எல்லாம் வந்து இப்ப வந்த பவுலரு. ஏய் அவன் சூப்பரா போடுறான். போடுறாரு இல்லன்னுலாம் நான் சொல்லல. தப்பாலாம் சொல்லல. ஆனா இப்ப வந்த பிளேயர். நீ இந்த மாதிரி ஒரு சீனியர் டீம் அட்டாக் பண்ண போற. டேய் லீட் பண்ண போறனா கொஞ்சம் இந்தியன் கஷ்டம் தான். கம்பேர் பண்ணா நம்மகிட்ட பவுலர்ஸே கிடையாது. என்ன சொல்ற? இந்தியனுக்கு யார் நம்ம கிட்ட முகமது ஷமி மட்டும் தான் இருக்கிறாரு. ஷமி கூட இப்போ அந்த அளவுக்கு ஃபுல்லா இல்ல. 130, 132 அந்த மாதிரி தான் போயிருக்கு ஷமிது. அந்த மாதிரி தான் போறாரு. ஸோ அதனால ஷமி மேபி கழட்டிட்டானுங்கன்னா முடிஞ்சிச்சு இந்தியாது. ஆஸ்திரேலியாவுக்கு தான் பாவம் இருக்கிறதுலே. அடி மேல அடி. கேப்டனே காலியே. ஆஸ்திரேலியா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஜோலி. ஏன்னா இப்போ ஸ்ரீலங்காவுக்கு போனானுங்க. போட்டு ஸ்ரீலங்கா அங்கேயே அஸ்டர் சரித் வசலாக்கா புச்சி. அவனே பவுலிங் போட்டு அவனே பேட்டிங் ஆடி அவன் பவுலிங் போட்டு ஒரு விக்கெட்டு செஞ்சுரி 1 அஸ்லாங்கா போட்டு கிழிச்சிட்டான். 132 நாட் அவுட்ல போனாரு. நான் சொன்னேன் ஸ்மித் கேப்டன்சி அந்த அளவுக்கு எல்லாம் எடுபடாது. என்ன இருந்தாலும் பேட் கமிட்ஸ் வேணும். ஆனா டெஸ்ட்ல நல்லா தானே பண்ணாரு. டெஸ்ட் வேற 50-50 வேற. அதனால ஆஸ்திரேலியாவுக்கு அதே முடிச்சிட்டானுங்க. இப்போதுக்கு ஒரே ஒரு இந்தியாவுக்கு டஃப்னு பார்த்தா பாகிஸ்தான் தான் டஃப்பாக இருக்கும் போல. இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற டீம்லாம் அப்படி தான் போயிருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா நம்ம குரூப்ல இருக்குது நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான்னா நியூசிலாந்து எப்படி இருந்தாலும் முட்டி மோதி வந்துருவாங்கண்ணா. பாகிஸ்தான் அடிச்சு வந்துருவாங்க. என்ன பார்க்கலாம். சரி ஓகே சாம்பியன் ட்ராஃபி வரும்போது பார்ப்போம். ஆனா பேட் கமின்ஸ் ஜாஸ் ஹேசல்வுட் மட்டும்தானா அபிஷியல் ரூல்ட் அவுட்டு. மிச்சல் மார்ஷ்க்கு அடிபட்டிருக்கு, அவருக்கு ரூல்ட் அவுட்டு. மார்க்லஸ் டாய்னிஸ் இவங்கெல்லாம் இல்லட்டோட அவரே தாடா வெளியே விட்டாரு. ஐயோ நான் விளாட்ல பாட்டு. மிச்சல் ஸ்டார்க்ல என்னடா என்ன மட்டும் விட்டு போற, அப்ப நான் மட்டும் நான் இடிச்ச வாய்டா நானும் வரையிறேன்ட்டு பர்சனல் ரீசன் சொல்லிட்டு வந்துட்டாரு மிச்சல் ஸ்டார்க். அவ்வளவுதான். இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு மெடல் வாங்கியிருக்கான் இந்த ஃபீலிங் கரெக்ட். அது நம்ம யாரு கிட்ட ரஜத் பட்டிதார் ஆர்சிபி கேப்டனா இன்னைக்கு இன்ஃபா பண்ணியிருக்காங்க ஆர்சிபி மேனேஜ்மெண்ட். நாம ஆல்ரெடி வீடியோலே சொன்னேன், நானே சொன்னேன் ஆர்சிபி தயவுசெய்து ரஜத் பட்டிதார் கேப்டன்சி கொடுங்கடா. அவன் டொமஸ்டிக்ல செம்மையா பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு கொடுங்குறான். ஆனா மேபி எவனோ நம்ம வீடியோ பார்த்தாங்களான்னு தெரியல. அதுக்காக வேற 1.3K வேற போச்சு அந்த வீடியோ. டொமஸ்டிக்ல செம்ம கேப்டன். சையத் முஸ்டாலிலும் நல்லா பண்ணான். விஜய் ட்ராஃபில அவன் கேப்டன் இல்லை, பட் அவன் அவன் நல்லா பண்ணியிருப்பான். மத்திய பிரதேசத்துக்கு செம்மையா பண்ணிட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு கொடுங்க, அவன் நல்லா தான் பண்ணுவான். ஆனால் ஓகே, ஒரு யங்ஸ்டருக்கு கேப்டன் கொடுத்து நல்ல விஷயம் தான். சிஎஸ்கே வந்து எப்படி ருத்ராஜா பார்க்குறாங்களோ அந்த மாதிரி ரஜத் பட்டிதாருக்கு இங்கே கொடுங்கடா, நல்லா இருக்கும் பார்க்க. யங் பிளட் கேப்டன் ஆனால் நிறைய கற்றுப்பானுங்க. அது வந்து இப்போ நம்ம ஏஜில் ஒருத்தன் கேப்டனாக இருந்தால் கூட இருக்கிற பிளேயர்ஸுக்கும் நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அதே ஒரு இப்போ விராட் கோலி மாதிரி ஒருத்தர் கேப்டனாக இருந்தால் மற்றவங்களாம் அந்த அளவுக்கு ஜெல்லாவாங்களான்னு தெரியாது. ஏன்னா கொஞ்சம் பயம் இருக்கும். அவர் இருந்தாலும் லெஜெண்டு, அவர்கிட்ட போய் நம்ம இதை கேட்கணுமா, இல்லை இப்போ பிளேயிங் லெவலில் சான்ஸ் வேணும்னு போய் நீ ரஜத் பட்டிதார்கிட்ட ஈஸியாக போய் கேட்டுடலாம். ஆனால் கோலிக்கிட்ட கேட்க முடியாது, அவர் சூஸ் பண்ணுவார். ஸோ அதனால் நீ ரஜத் பட்டிதார் கேப்டன் கொடுத்து நல்ல விஷயம்தான். பார்ப்போம் எப்படி பண்ணுறாரு ஃபஸ்ட் இயர்லேயே. அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு இப்போ தான் வளர்ந்து ஒரு பிளேயர், அதனால் ஜாலியாக விடுங்க. என்ன கேட்டால் நான் கோலி கிட்ட ஒன்று சொல்லுவேன், தயவு செய்து அவன் கேப்டன்ஸில் தலையிடாது. நீ அட்வைஸ் பண்ணு, அதெல்லாம் ஓகே, நீ எல்லாம் ஓகே. ஆனால் கேப்டன்ஸில் தலையிடாத, ஃபீல்டிங்லாம் நீ செட் பண்ணாது, அவனை செட் பண்ண விடு. அப்போ தான் டீம் நல்லா வளர்ந்து வரும். ஏன்னா இப்போ சிஎஸ்கேல தோனி அதான் பண்ணார். இப்போ ரஜத் பட்டிதார் ருத்து வந்து ஒன்று போய் கேட்கும்போது நீ தான் கேப்டன், நீ தான் செட் பண்ணணும், இந்த மேட்ச் வேணா நான் செட் பண்ணி தருவேன், நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து நீ தான் பண்ணணும்னு அவர் சொன்னார். அந்த மாதிரி விராட் கோலி சொன்னால் சூப்பராக இருக்கும். ரஜத் பட்டிதார் நல்லா செம்மையாக பண்ணுவான்னு நான் நம்புகிறேன்.